மூவரும் தரையில் தோன்றிய நீல நிற ஒளிக்குள் விழுந்தன. அந்த ஒளிக்குள் விழுந்தவர்கள் நேரடியாக ஒளியின் மூலமாக ஒரு இடத்தில் வந்து விழுந்தனர். ஆதித்யா கீழே விழுந்து மண்டியிட்டிருக்கையில் அதே நேரம் ராணி தன் கத்தியில் நின்றவாறே பறந்து வந்து கீழே இறங்கினார். இருவரும் தங்களை சரிப்படுத்திக் கொண்டு எதிரே பார்க்க மிகப்பெரிய அரண்மனை போன்ற கட்டிடத்தை கண்டனர். அவர்கள் நிற்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய குகை போல் இருந்தது. அந்த குகைக்குள் கிட்டத்தட்ட 400 மீட்டருக்கு மேல் ஓங்கி நிற்கும் சிலைகள் இருபுறம் இருக்க அதிலிருந்து சிறிது தூரத்தில் ஒரு மாபெரும் அரண்மனை தென்பட்டது. அதனை பார்த்து வியந்த ஆதித்யாவும் ராணியும், என்ன அரண்மனை, இது போன்ற அரண்மனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லையே என்று ராணி கூறினார். ஆதித்யாவுக்கு வார்த்தையே வரவில்லை. இப்ப மாருதி நம்மளை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கு என்று ஆச்சரியமாக பார்த்தான். அந்த அரண்மனை முழுவதும் இருளில் இருப்பதாக தெரிந்தது. ஆனால் அந்த அரண்மனை இவர்களுக்கு நன்றாக காட்சியளித்தது. எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாமல் அந்த அரண்மனையின் முழு உருவத்தையும் அவர்களால் காண முடிந்தது. அதே சமயம் அரண்மனைக்குள் இருக்கும் இருளின் சக்தியையும் உணர முடிந்தது. அப்போது ராணி ஆதித்யாவின் அருகில் வந்து, ஆதித்யா, இந்த அரண்மனை என்ற எதுவும் உனக்கு தெரியுமா என்றார். ஏனெனில் இந்த இடத்திற்கு அழைத்து வந்தது மாருதிதான் என்று அவளுக்கு தெரியும். ஆகையால் மாருதியின் மூலமாக எதுவும் ஆதித்யாவுக்கு தெரியுமா என்று அறிந்து கொள்ளவே அவள் கேட்டாள். அதற்கு ஆதித்யா இல்லை என்பது போல் தலையாட்டினான். ஆனா இதுக்குள்ள போகணும்னு இது சொல்லுது என்று மாருதியை காட்டி கூறினான். மாருதியும் தன் 2 கண்களையும் சிமிட்டி தன் வாளை ஆட்டி முன்னேறி செல்லலாம் என்று கூறுவது போல் உற்சாகமாக இருந்தது. ஆபத்து இருக்குமா என்று ராணி கேட்டார். அதற்கு ஆம் என தலையாட்டியது. உடனே ராணி கைகளை நீட்டி ஆதித்யாவை பிடித்தவள், ஒரு நிமிடம் இரு ஆதித்யா என்றவர் மாருதியிடம், உள்ளே ஆபத்து இருக்குன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு உள்ள போகணும்னு சொல்ற என்று கேட்டார். அதற்கு ராணியை முளைத்தவள் ஆதித்யாவின் கன்னங்களை போய் தடவிக்கொண்டு தனது மனது மூலமாக அவனுக்கு செய்தி அனுப்பியது. அதை அறிந்த ஆதித்யா ஒரு நிமிடம் மதித்து போய் மாருதியை பார்த்து, என்ன, உண்மையாவா என்றான். அவனது குரலில் இருந்த அதிர்ச்சியை கேட்ட ராணி, என்னாச்சு, என்ன சொன்னது உங்ககிட்ட என்று அவள் ஆதித்யாவிடம் விசாரித்தார். இதனுடைய சிறுவயது இருப்பிட நகரமாம் என்றான். என்ன என்று அதிர்ச்சியாக அவள் அந்த மாபெரும் கோட்டையை பார்த்தாள். இந்த அரண்மனையில தான் இது சின்ன பிள்ளையிலிருந்து இருந்துச்சா? ஆனா இந்த கோட்டை பல 100 ஆண்டுகளாக இங்கு பதிந்திருக்கிற மாதிரி தெரியுதே, அப்படி இருக்கிறப்ப எப்படி என்ற சந்தேகமாக அவள் கேட்க, ஆதித்யா ராணியை பார்த்து, இது அப்படிதான் என்கிட்ட சொன்னது என்றான். பிறகு ராணி, உண்மையை சொல்ல ஆதித்யா, உன்னுடைய வளர்ப்பு மிருகம் எந்த வகையை சேர்ந்தது, அதோட பேர் என்ன என்று கேட்க ஆதித்யா அந்த அரண்மனையின் மீது இருந்த அதிர்ச்சியிலும் பிரமிப்பிலும் அதை பார்த்து கொண்டே, அது பேரு மாருதி என்று கூறி தொடர்ந்து அதை பார்த்து கொண்டிருந்தான். அவன் சாதாரணமாக அதன் பெயர் மாருதி என்று கூறியதும் ராணியின் கையில் இருந்த கத்தி நடுங்க தொடங்கியது. என்ன, இதுதான் அந்த தெய்வீக சக்தி படைத்த மிகவும் புகழ்பெற்ற மாருதியா என்று அவள் அதிர்ச்சியாக கேட்டாள். அவள் அவ்வாறு அதிர்ச்சியாக கேட்டவுடன் தான் ஆதித்யா அவள் பக்கம் திரும்பி தான் செய்ததை நினைத்து தன் நாக்கை கடித்தவன், இதை சொல்லக்கூடாது